நமஸ்கார நேயர்களே. எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2026 புது வருட அந்த ஆண்டிற்கு உண்டான ராசி பலனை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் மேஷ ராசிலேருந்து ஆரம்பிச்சு விருச்சிக ராசி வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டுங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2026 ஆண்டுல நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் என்ன அப்படின்னா, 70% மேலதான் எல்லாமே இருக்கு. பிலோ 70% யாரும் கிடையாது. 50%, 55, 60% யாரும் கிடையாது. எல்லாமே 70%ல ஸ்டார்ட் பண்ணி 95% மேலதான் இருக்கு. காரணம் ஏன்? இதெல்லாம் ஜோசியர் பாலாஜி அள்ளி கொடுத்துட்டாருன்னு நினைக்காதீங்க. அந்த கட்டங்கள் எப்படி இருந்தாலும் இந்த 2026 ஆண்டு அந்த கிரக பெயர்ச்சியோட தன்மைகள் வலுவா இருக்கு. அதான் ஒரு மெயினான விஷயம். பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்ப தொடக்கத்திலேயே ரிஷபத்துல சந்திரன் உச்சம் அடைகிறார். அதுக்கப்புறம் ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு மேல 2026ல பார்த்தோம் அப்படின்னா, மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு குரு உச்சமா போறாரு. அதை தவிர இந்த வருஷ கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி, அதாவது கும்பத்துல இருந்து மகரத்துக்கு ராகு டிரான்ஸ்பர் ஆறாரு. அதை தவிர சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு கேது டிராவல் பண்றாரு. அப்படிங்கும் போது இந்த பெயர்ச்சிகளோட தன்மையை வச்சுதான் நான் இப்ப பலன் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது இப்ப தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ஆண்டுங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய சொத்துக்களை கொண்டு வரும் ஆண்டாக இருக்கும். புதிய உறுப்பினர்களை கொண்டு வரும் ஆண்டாக நிச்சயமா இருக்கும் இந்த 2026. என்ன சார் புதிய சொத்துன்னா புரியல சார் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க வாடகை வீட்டுல இருந்திருப்ப, சொந்தமா வீடே வாங்கியிருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் நமக்கு அமைஞ்சிருக்காது. ஆனா இந்த 2026 ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த புது வீடு, புது மனை, புது வில்லா வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா உண்டு. அது தவிர புது நபர் சேர்க்கை, அது என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். புது நபர் சேர்க்கைனா குடும்பத்துல அப்பா அம்மா பையன் இருப்பான், 3 பேர் தான் இருப்பாங்க. புது நபர் சேர்க்கைன்னா என்ன? மருமக வீட்டுக்கு வருவா. அதாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகனுக்கும் மகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 ஆண்டுல நிச்சயமா அந்த திருமண யோகம்ங்கிறது நிச்சயமா உண்டு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜூனுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துல இருந்து குருவோட 7வது பார்வை டைரக்டா தனுசு ராசி மேல விழுது. அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு இந்த ஜனவரி மாசத்திலேயே பாத்தீங்கன்னா திருமண நிச்சயதார்த்தம் அந்த யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஜூனுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 75% தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த திருமண காலகட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திருமண யோகம்ங்கிறது நல்லபடியா கிடைச்சிடும். அதை தவிர திருமணம் ஆயிடுச்சு சார், அடுத்த ஸ்டெப் குழந்தை பாக்கியம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கிய யோகம்ங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஜூனுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கு. காரணம் ஏன் அப்படின்னா, குருவோட 7வது பார்வை மிதுனத்துல இருந்து தனுசு ராசியில விழுறதுனால. அது தவிர இந்த பயிற்சியில ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, 2 கிரகம் உச்சம், சந்திரனும் குரு உச்சத்துல டிராவல் பண்ண போறாங்க. எப்பவுமே ஒரு கிரகம் உச்சத்துல இருக்கிறது நமக்கு சாதகமான நிலைமை தான். அதை மைனா நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது வீடு வாங்கக்கூடிய யோகம், அதுக்கப்புறம் வில்லா வாங்கக்கூடிய யோகம் சொல்லிட்டேன், திருமண யோகம் சொல்லிட்டேன், குழந்தை பாக்கியம் சொல்லிட்டேன். அது தவிர வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அது கன்ஃபார்மா தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. திடீர்னு ஒரு கம்பெனியில சொல்லுவான், 1 வருஷம் போய் நீ அந்த கம்பெனி ஃபாரின்ல போய் இருந்துட்டு வரணும், அங்க போய் ட்ரெயின் பண்ணிட்டு நீ வரணும்பா. நீங்க கிளம்ப ரெடி ஆயிங்க, ஓட தயாராயிங்க. அதான் ஒண்ணு. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குருவோட 7வது பார்வை ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகமான காலகட்டம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னன்னா சனியோட 10வது பார்வை உங்க மேல இருக்கு. அப்படிங்கும் போது, ஏன்னா மீனத்துல இருந்து சனியோட 10வது பார்வை உங்க மேல இருக்கிறதுனால அவசரப்படாம நிதானமா கொஞ்சம் ஆலோசனையை கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அதுல உண்டான சக்சஸ்ங்கிறத யாரும் தடுக்க முடியாது. அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும், வேற எதுவுமே கிடையாது. மற்றபடி தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வில்லா வாங்கக்கூடிய யோகம். பழையசா ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீட்டை வித்துட்டு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த யோகமும் உங்களுக்கு தாராளமா உண்டு. அது தவிர வேலையில இடம் மாற்றம்ங்கிறது நிச்சயமா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உண்டு. சில பேருக்கு ஊர் மாற்றம் உண்டு, சில பேருக்கு உத்தியோக மாற்றம் உண்டு, சில பேருக்கு இடமாற்றம் உண்டு. சில பேர் வேலையே இல்லாம வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான் 1 வருஷமா. 2025 ஃபுல்லா எனக்கு வேலையே கிடைக்கல சார் சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு தொடக்கத்திலையும் நல்லபடியா இருக்கு. 2026 ஜூனுக்கு மேலேயும் உங்களோட
இது நல்லபடியா இருக்கும். உத்தியோக அந்த ஸ்தானம்ங்கிறது நல்லபடியா இருக்கும். பணவரவு நல்லபடியா இருக்கும். 2வது சேவிங்ஸ் நல்லபடியா இருக்கும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய வருமானம்ங்கிறது இருக்கும். அதாவது பிஎஃப்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். சில பேருக்கு வந்து இது வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி வர்றதுக்காக வந்து பெண்டிங்ல இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டா இருந்து அந்த பண வரவுங்கிறது நல்லபடியா இருக்கும். உங்களோட கடன் சுமை வந்து மெயினா குறையும். 2வது என்ன அப்படின்னா, மறைமுக எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவார். இவ்வளவு நாளா உங்களுக்கு கிடைக்காத அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா இருக்கும். அதை தவிர லேண்ட் வச்சிருக்கிறவங்க, லேண்ட் மூலமா பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே, கைமாத்தி விட்டு பிசினஸ் பண்றவங்க, சிறு தொழில் பார்க்கறவங்க, பெட்டி ஷாப் வச்சிருக்கிறவங்க, துணிக்கடை வச்சிருக்கிறவங்க, டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 2026ங்கிறது சாதகமான ஆண்டாக இருக்கும். அது தவிர பிசினஸ்ல இருக்கிறவங்க, தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அடுத்த முயற்சியா பார்ட்னர்ஷிப்ல இந்த பிசினஸை விரிவுபடுத்தலாம்னு நினைப்பீங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் சாத்தியக்கூறுங்கிறது உங்களுக்கு இந்த 2026ல உங்களுக்கு கட்டாயமா அமையும். ஓகேங்களா? என்ன சனியோட பார்வை இருக்கிறதுனால புதுசா வந்து டாக்குமெண்டேஷன் ஏதாவது நீங்க சைன் பண்ணறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சு அவசரப்படாம அதுல வில்லங்கம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணுங்க. சப்போஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க, ஃபார்ம்ல இருக்கீங்கன்னா கூட உங்க பார்ட்னர் சொல்றத அப்படியே கேட்டு நம்பிடாதீங்க. ஒரு தடவை வந்து 1க்கு 10 தடவை யோசிச்சு அவசரப்படாம பண்ணுங்க. இதை மாத்திரம் பார்த்துங்கோ. மற்றபடி மாணவர்களோட படிப்பு பொறுத்த வரைக்கும் நல்லபடியா இருக்கும். நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு ஈடேறும். ஓகேங்களா? நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வருஷ தொடக்கத்துல முடிஞ்சது அப்படின்னா வீட்டுல கணபதி ஹோமம் கட்டாயமா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல கணபதி ஹோமம் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு கட்டாயமா பண்ணணும். அதுல வந்து தவிர்க்கவே கூடாது. குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமா பண்ணணும். அதுக்கப்புறம் குருவோட ஸ்தலம் சொல்லக்கூடிய வந்து ஆலங்குடி, இல்ல வந்து பக்கத்துல வந்து குரு இருக்கக்கூடிய, அதாவது கோயில் இருக்கு, தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய சன்னதி இருக்கு அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு, அந்த பர்டிகுலரா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. நிச்சயமா அதுக்கு உண்டான பலன்கிறது உங்களுக்கு உண்டு. சில பேருக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போகக்கூடிய அந்த அனுகிரகம் இருக்கு அப்படின்னா, கிரிவலம் போயிட்டு சுத்தி வரும்போது அங்க மகான்கள் சித்தர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அங்க முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கோ. ஒருவேளை சாப்பாட்டுக்கு உணவு வந்து வாங்கி கொடுங்கோ. இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான பரிகாரம். இந்த 2026ல இதை பண்ணதுனால உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள், பொருள் எல்லாமே சேரும்னு சொல்லிட்டு நான் ஆசீர்வாதம் பண்றேன். இந்த 2026 ஆண்டுங்கிறது ரொம்ப சாதகமான ஆண்டு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திருமண யோகம், குழந்தை யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம், வில்லா வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், பிசினஸ்ல டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டுல உண்டு. அதனால 2026ங்கிறது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆண்டா இருக்கணும்னு நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன் நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ஜாதகத்துல என்ன டவுட் இருந்தாலும் தவறாம எனக்கு மெசேஜ் பண்ணுங்கோ, இல்லை ஃபோன் பண்ணுங்கோ, இல்லை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கோ. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு எனக்கு நேர்களே. மீண்டும் அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சகல சௌபாகியத்தோட, நீண்ட ஐஸ்வர்யத்தோட, தேகபலத்தோட, பாதபலத்தோட, நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம தீர்காயுசா இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்றேன். நன்றி, வணக்கங்கள் நேர்களே.